வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில், லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாம் நான் வீடியோ போக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்க ஒரு 2 BHK ரீசேல் யூனிட் தாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திக் யூஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கோட நீங்கள் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருவாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வுட் ஒர்க்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலுமே பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃபுல் வியூவை காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் ஹால் எந்த அளவு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க நேற்று. நீங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்னுட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 825 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் நமக்கு 403 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. 50% வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் யூடிஎஸ் வந்துடுங்க. ஈபியுமே பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் ஈபி லைன் தான் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸிங் ஈபி லைன் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேளச்சேரி நியர்பை மடிப்பாக்கமில் தாங்க இருக்குது. நீங்கள் மடிப்பாக்கம், வேளச்சேரி இந்த சரௌண்டிங்ஸில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. ஹாலில் நமக்கு ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஹாலில் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் வந்துருங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் வால் டைலுமே பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூனிட் அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸ் தான் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்டேஜ் நமக்கு 2 பக்கம் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ வந்துடுவாங்க. கிச்சனில் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே நமக்கு அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாங்க. நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்ங்க. நமக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு மாடுலர் கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே அப்பார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. பெயிண்ட் ஒர்க்கு, சின்ன சின்ன டேமேஜஸ் எதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மந்தில் ஒர்க் பண்ணி தர போகிறாங்க. உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டோட அவுட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே நமக்கு ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பெயிண்ட்டு, சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது பெயிண்டிங் இருந்தால் எல்லாமே நமக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறாங்க. கிச்சனில் நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா பார்த்திங்கன்னா நமக்கு பால்கனி டைப்பில் கொடுத்துருக்காங்க. நமக்கு சேஃப்டிக்கு ஃபுல்லாகவே கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு கிளாத் காய வைக்கிறதுக்கு பால்கனிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். இதான் நமக்கு ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் பாருங்கள் நல்லா ஸ்பேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் விண்டோ 3 விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் தாங்க கவர் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி கிடையாது. பெட்ரூமோட ஃபுல் வியூவையும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடுவாங்க. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் கனெக்ஷன் வந்துடுவாங்க. போர் வாட்டர் ப்ளஸ் மெட்ரோ வாட்டருமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு போர் வாட்டரும் அவைலபிளாக இருக்குது. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போவுமே வாட்டர் அவைலபிளாகவே இருக்குங்க. நமக்கு தண்ணி ப்ராப்ளமே வராது. நமக்கு போர் ப்ளஸ் மெட்ரோ வாட்டர் இருக்கிறதால நம்ம எல்லார் வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா வாட்டர் எப்போவுமே எனி டைமே இருந்துகிட்ருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேம் வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே வந்துடும். அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்துடுங்க. டோர் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வரும். ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பேஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச் ரெஸ்ட் ரூம் டோர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு யூபிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை டியூரிக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நமக்கு 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் பிரிஸ்க் ரிவர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு உள்ள வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட் சைடுமே பார்த்திங்கன்னா இந்த 1 மந்தில் நமக்கு ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதான் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூமோட ஃபுல் வியூவையும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பெட்ரூம்லேயே நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ வந்துடும். விண்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஃபுல் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் வந்துடுங்க.
நீங்கள் பெட்ரூம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாம். அந்தளவு அடிஷ்னலாக தான் நமக்கு செல்ஃப் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக வச்சுக்கலாம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துருங்க. பால்கனி போகிறதுக்கான டோருமே பார்த்தீங்கன்னா வுட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வுட் டோர் ப்ளஸ் சேஃப்டிக்கு கிரில் கேட் வந்துடும். இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்ஸில் விண்டோவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விண்டோஸ் வந்துடும். பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. சின்னதாக நமக்கு ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 48 lakhsங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 835ங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 403 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 48 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.